என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியலாக ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ரீசன் என்னென்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, அப்போ உள்ள டீச்சர்ஸ் ஜஸ்ட்டு கடமைக்கு மட்டும் பாடம் எடுக்காமல் அந்த பிள்ளைங்கள் மீது ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு விதமான கேர் எடுத்துப்பாங்க. அது இப்போ இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கம்மியான அளவாக குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கும் வீட்டில். அந்த சமயத்தில் ஸ்கூலில் ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா அது வீட்டில் அந்த பிள்ளைங்க சொல்லும்போது ஒரு டீச்சர்ஸை அப்யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திட்டுறதோ, இல்லை இவங்க என்ன இதே பொழப்பாக இருக்காங்கிற மாதிரி ஒரு பொதுப்படை புத்திலேருந்து குழந்தைகள் முன்னாடி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் குழந்தைகளுக்கு பதிய ஆரம்பித்து நாளைக்கு வளர வளர அந்த குழந்தைகளும் டீச்சர்ஸை மதிக்காத குணங்கள் அதிகமாகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீட்டில் பெற்றோர்கள் டீச்சர்ஸ் ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்களாம், உங்களால் முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள், இல்லைனா எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்களே தவிர டீச்சர்ஸை குழந்தைங்களுக்கு முன்னாடி அப்யூஸான வேர்ட்ஸை சொல்லி திட்ட வேணாம்னு சொல்கிறேன். இது எங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் பொதுவாக யோசிக்கலாம். ஆனால் எல்லார் வீட்லேயும் 100க்கு 80% பீப்புள் அப்யூஸ்னால் கெட்ட வார்த்தைகளை சொல்ல கிடையாது. நாங்கள் படித்த காலத்தில் இதெல்லாம் கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன சாட்டு லொட்டு லொசுக்குன்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபினான்ஷியலாக செலவு வர மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்ததுனால இந்த வார்த்தைகள் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் போய் ஒரு மீட்டிங்லேயோ ஒரு கெத்தை கட்டுறதுக்கு 1-2 பேரண்ட்ஸ் டீச்சர்ஸை ப்ளேம் பண்ணி எதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ தூரம் செஞ்சால் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் நம்ம எதுக்கு கேராக இருக்கணும், நம்ம கடமைக்கு பாடம் எடுத்துகிட்டு கடமைக்கு போயிட வேண்டாம், அந்த மாதிரி தாட் இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம சொசைட்டிக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. அதனால் சொல்லிக்கிறேன், பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி குழந்தைங்கள்ட்ட எந்த விதத்தில் நடந்துக்கணுமோ அந்த விதத்தில் நடந்துக்குங்க. டீச்சர்ஸும் கொஞ்சம் அக்கறையோட அந்த கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் நம்ம நாட்டோட சமுதாயத்தோட ஒரு ஃபேஸ் வேல்யூ. அதனால் சொல்லிக்கிறேன், பேரண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, டீச்சர்ஸை ப்ளேம் பண்ணுற மாதிரி எதுவும் திட்டாதீங்க. ஏன்னா அது எதிர்காலத்தில் பின்விளைவுகள் மோசமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம். எல்லோரும் நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.